நண்பர்களுக்கு வணக்கம். பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்தை ஆசிரியர்கள் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது, அவசியமானது. சரிங்களா? என்ன மாதிரியான நிலையில் பள்ளிகள் இருக்குது, எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர் எவ்வளவு இருக்கிறாங்க, பணி நியமனம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்பப்போ நல்லது. சரிங்களா? ஓராசிரியர் பள்ளிகள் ஏராளமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்திங்கன்னா 600 பள்ளிகளில் வெறும் 10 மாணவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆசிரியர் கூட்டத்தில் அதிகாரிகள் வேதனை தெரிவித்ததாக செய்தி வந்திருக்கு. தேசிய அளவில் கல்வி தரத்தில் தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த செய்தியில். சரிங்களா? இந்த செய்தி பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்தை தான் சொல்லுது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களை நியமனம் செய்து கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் ஆகப்போகுது. எவ்வளவு ஆசிரியர்கள் நியமனம் செய்ய போகிறாங்க, எப்போ நியமனம் செய்ய போகிறாங்க, எப்படி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமுமே குழப்பமாக தான் இருக்குது. சரிங்களா? இப்படியே படிப்படியாக போனால், அதாவது தனியார் பள்ளிகளில் இப்போ எல்லாம் மாணவர்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இப்போ அரசு பள்ளியில் மாணவர்கள் 13ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு பிறகு தான் சேர்க்க போகிறதா தகவல் இருக்குது. சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகள்லாம் முன்கூட்டியே முந்திக்கிச்சு. சரிங்களா? அப்போ இனி முன்ன மாதிரியான பள்ளிகள், அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய ஆர்வம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனியார் பள்ளிகள் வேகமாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஆக ஆசிரியர் நியமனம் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். மாணவர்களுடைய எண்ணிக்கை ஓரளவு இருக்கும்போதே ஆசிரியர் நியமனம் மேற்கொள்கிறது நல்லது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சரிங்களா? என்ன நடக்க போகுது, என்ன தான் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறது கொஷின் மார்க்காகவே இருக்குது. இதில் முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா, அரசு தொடக்கப் பள்ளிகளில் நாளுக்கு நாள் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக சொல்லப்பட்ட தகவல். சரிங்களா? நாளுக்கு நாள் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருதாக சொல்லிக்கிறாங்க. தேசிய அளவில் நடத்தப்பட்ட கல்வித்தர தேர்வில் தமிழகம் 27வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் 22 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை அப்படிங்கிறதையும் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. சரிங்களா? இந்த 3 விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி தான் இப்போதைய நிலவரம் இருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்க விரும்புகிறேன். இதே நிலையில் நீடித்தால் பள்ளிகளை மூட வேண்டிய அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே. இன்றைய நிலவரத்தை நம்ம பார்த்தோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ஒரு கிளிக் பண்ணிட்டு அதோட மற்றவர்களுக்கு பகிருங்க. பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.